ஆஹா சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒருத்தருக்கு நோய் நொடி வருது அப்படின்னா அவங்களுடைய தீய கர்ம வினைகள் தான் காரணங்க. முன்னாடி ஜென்மத்தில் நம்ம பண்ண தெரியாமல் பண்ண பாவங்களாக இருக்கலாம். இந்த ஜென்மத்தில் நம்ம பண்ணக்கூடிய தெரிஞ்சு தெரியாமல் செய்கிற பாவங்களாக இருக்கலாம். இல்லைன்னா வேறு யாராவது நமக்கு சாபங்கள் விடுறாங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நோயாகத்தான் மாறும். இது கூட இப்போ நிறைய மாந்திரிக விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே வளர்ந்துட்டே இருக்குது. அதனால் கூட நிறைய பேருக்கு நோய் அப்படின்றது தாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேருக்கு வைத்தியம் பார்த்தா சரியாயிடும். ஆனால் சில பேருக்கு வைத்தியம் பார்க்க போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சரியே ஆகாது. அது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்பத்துலேயும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்னு வியாதிகளால் அவதிப்பட்டுட்டே இருப்பாங்க. இதோடு கூட இன்னொரு விஷயம், மெயினான விஷயம் என்னென்னா, கண் திருஷ்டிகளால் நிறைய பேருக்கு நோய் நொடிகள் தாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளே எவ்வளவு தான் கஷ்டமாக இருந்தாலும் அதை அனுசரித்து வெளியில் நம்ம நல்லபடியாக போயிட்டு வரோம் இல்லைங்களா? அதை பார்க்குற மற்றவங்க ஆஹா இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினச்சாலே கூட அதுவும் கண் திருஷ்டி தானே. அதுவுமே உங்களுக்கு ஒரு படுத்த படுக்கையில் கொண்டு போய் விடுற அளவுக்கு கூட கண் திருஷ்டி அபாயகரமானது. இந்த மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வியாதிகளால் அவதிப்பட்டுருக்கிற குடும்பங்கள் தினமுமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? சுற்றி போட்டுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதுலேயுமே நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் சுற்றி போட்டுக்கோங்க. இது வியாதிகளால் அவதிப்படுறவங்க மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது. பொதுவாக எல்லாருமே செய்யலாம். வியாதிகளால் அவதிப்படுறவங்க கண்டிப்பாக செஞ்சால் அந்த வியாதிகளோட வீரியம் கண்டிப்பாக குறையும். தேய்பிறை அஷ்டமி இந்த மாதிரி வியாதிகள் உள்ளவங்க தேய்பிறை அஷ்டமினால் பயன்படுத்திக்கலாம். தேய்பிறை அஷ்டமி தாண்டி இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இதை தாராளமாக பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு இருக்கும் இல்லைங்களா? அந்த மிளகுல 5 மிளகு எடுத்துக்கோங்க. பைரவரை மனசால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அஷ்டமிக்கு உரியவர் பைரவர். அது மட்டும் இல்லாமல் காலத்தையே மாற்றி அமைக்கக்கூடியவரும் கால பைரவர் தான். இந்த மாதிரி கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூன்யம், நோய் நொடிகள் எல்லாத்துல இருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவரும் பைரவர் தான். அந்த பைரவரை நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாமே தீரணும் அப்படின்னு நினச்சி மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு யாருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கோ அவங்களுக்கே கூட செஞ்சுக்கலாம். வீட்டில் வேறு யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்காக நீங்களும் பண்ணலாம். 5 மிளகையும் நீங்கள் கையில் வச்சுட்டு அவங்கள உட்கார வச்சு 9 முறை நீங்கள் சுற்றுங்க. இதை குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்குமே கூட செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு சுற்றிட்டு உங்களுக்கும் நீங்கள் அதே முறையில் 9 தடவை சுற்றிக்கோங்க. சுற்றி முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் போயிடுங்க. வெளியில் போயிட்டு கையில் இருக்கக்கூடிய 5 மிளகை 4 திசைகள்லையும் ஒன்றொன்னா விசிறிடுங்க. வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்குன்னு 4 சைட்லேயுமே 4 மிளகையும் விசிறிட்டு மீதி இருக்கக்கூடிய ஒரு மிளகை வானத்தை நோக்கி மேலே தூக்கி விசிறிடுங்க. விசிறிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கை கால் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். இதை வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. உங்களுடைய வியாதிகள், கண் திருஷ்டிகள் இதெல்லாமே நீங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இது ஹெல்ப் பண்ணும். மகா பெரியவளோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் க்ஷணமும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.